நடிகர் சஞ்சய் தத் சரணடைய கூடுதல் கால அவகாசம் தர முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இதனால் புதனன்று சஞ்சய் தத் சிறைக்கு செல்வது உறுதியாகியுள்ளது. மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் கடந்த மார்ச் 21ஆம் தேதி இறுதி தீர்ப்பை கூறிய உச்சநீதிமன்றம் நடிகர் சஞ்சய் தத்துக்கு மும்பை தடா நீதிமன்றம் வழங்கிய 6 ஆண்டுகள் சிறை தண்டனையை 5 ஆண்டுகளாக குறைத்தது. ஒரு மாதத்துக்குள் நீதிமன்றத்தில் சரணடைந்து தண்டனையை அனுபவிக்க வேண்டுமெனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. நிலுவையில் உள்ள படப்பிடிப்புகளை முடித்துக் கொடுக்க 6 மாத அவகாசம் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் சஞ்சய் தத் மனு தாக்கல் செய்தார். அதை விசாரித்த உச்சநீதிமன்றம் 4 வார கால அவகாசம் மட்டும் வழங்கியிருந்தது. 4 வார கால அவகாசம் மே 15ஆம் தேதியுடன் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் சஞ்சய் தத் நடித்து வரும் போலீஸ்கிரி, வசூலி ஆகிய 2 இந்தி திரைப்படங்களின் தயாரிப்பாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தனர். நிலுவையில் இருக்கும் தங்களது திரைப்படங்களை முடித்துக் கொடுக்கும் வகையில் சஞ்சய் தத் சரணடையும் காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என அம்மனுவில் வலியுறுத்தியிருந்தனர். தயாரிப்பாளர்களின் மனுக்களை செவ்வாயன்று விசாரித்த நீதிபதிகள் பி. சதாசிவம், பி. எஸ். சௌஹான் ஆகியோரை கொண்ட பெஞ்ச் சஞ்சய் தத் சரணடைய மேலும் கால அவகாசம் வழங்க முடியாது என்று திட்டவட்டமாக உத்தரவிட்டதோடு மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவும் மறுத்துவிட்டது. மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் தன்னை குற்றவாளி என உச்சநீதிமன்றம் அறிவித்ததை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என சஞ்சய் தத் தாக்கல் செய்த சீராய்வு மனுவை கடந்த 10ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது. எனவே புதனன்று மும்பை நீதிமன்றத்தில் சரணடைந்து சஞ்சய் தத் சிறை செல்வது உறுதியாகியுள்ளது.